ஒரு நாள் ரொம்ப வேதனை மத்தியில் எங்கள் அப்பா இறந்துட்டார். ஒரு நாள் சனிக்கிழமை காலையில் ஃபாஸ்டிங்கில் இருந்தேன். அப்போ ஆண்டவர் சொன்னார் நான் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு. எனக்கு நான் பண்ண வேண்டியதெல்லாம் ஆண்டவர் அப்படியே தெளிவாக என்னோட பேசிகிட்டு இருந்தார். அப்போ நான் என் பைபிளில் ஒரு பேப்பர் இருந்துச்சு, எடுத்து எழுத ஆரம்பித்தேன். ஒன்று ஒன்றா ஆண்டவர் சொன்னார். அதெல்லாம் எழுதுனதுக்கப்புறம் நான் கொஞ்சம் தெளிவாயிட்டு நான் அதை படித்தப்போ இதெல்லாமா நம்ம பண்ண போகிறேன். ஏன்னா நான் மேலே பார்த்தேன், எங்கள் வீட்டில் மாடியில் அந்த அந்த சீலிங்கில் ப்ளைவுட்டெல்லாம் பிஞ்சு தொங்கிட்டு இருந்துச்சு. நீ இங்கே இருந்துட்டு இதெல்லாம் பண்ண போகிறியா அப்படின்னு சொல்லி என் மனசு சொல்லிச்சு. நான் அந்த பேப்பரை மடித்து பைபிளுக்கு கீழே வச்சுட்டு திரும்பி ப்ரேயர் கண்டினியூ பண்ணேன். அவ்வளோ நேரம் நான் ஆண்டவருடைய பிரசனத்தை ரொம்ப தெளிவாக உணர்ந்தேன். ஆண்டவர் பேசுகிறத கேட்டு என்னால் எழுத முடிஞ்சுது. ஆனால் அதுக்கப்புறம் ஐ குட் நாட் கனெக்ட் வித் காட். ரொம்ப நேரமாக ஸ்ட்ரகிள் பண்ணி பார்த்தேன், என்ன why am I not able to feel God's presence? ஏன் ஆண்டவருடைய பிரசனத்தை இப்போ என்னால் உணர முடியல. அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு சொன்னேன்ல அதுதான் என் சித்தம், அதை எடுத்து ப்ரேயர் பண்ண அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அப்போ தான் இந்த பாட்டு வந்துச்சு, நீர் சொன்னால் போதும் நான் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன். God is looking for people. ஆண்டவருக்கு அவர் சொன்னா போனா போனும் வானா வான். அப்படியே சீசனை பார்த்து சொல்றாரு, நீ என்னை ஃபாலோ பண்ணுனப்ப எங்கள் அப்பா செத்து போயிட்டார், செத்தவனை புதைக்கட்டும், நீ என்னை ஃபாலோ பண்ணு. த இன்ஸ்ட்ரக்ஷன், ஆண்டவர்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரே ரெஸ்பான்ஸ் ஒபீடியன்ஸ் மட்டும்தான். எஸ் சார். எத்தனை பேர் எனக்கு ஆண்டவரை பார்த்து சொல்ல விரும்புறீங்க?